துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய போகுது. உங்களுடைய நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்த பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த 100% பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு தொழிலை உருவாக்குறது அல்லது ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றத்தோட ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த துலா ராசிக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு அதிகமாக இருக்கணும். இந்த காலகட்டம் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடுமையான ஒரு பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 100% சரியாக இருக்குது. அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பலன்கள் அப்படியே நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு பண விஷயமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானங்கள் வரப்போகுது. அப்போ வரக்கூடிய வருமானங்களை நம்ம என்ன பண்ணணும்னா சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வழிகளை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்தால் எவ்வளோ வந்தாலும் நமக்கு என்ன ஆகும், செலவாயிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும், நண்பர்கள் மூலமாக நமக்கு வருமானங்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அதுக்கான சேமிப்பாக நம்ம அதை மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்கி போகிறதா இருந்தால் வாங்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ணலாம். ஆனால் தேவையில்லாத இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பண்ணும்போது அது ஒரு ஏமாற்றத்தை நமக்கு சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உடல் உழைப்பில்லாத வருமானங்கள் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கமிஷன் பேஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கு. அது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போயிட்டு ஏதாவது இல்லாதப்பட்டவங்களுக்கு, அதாவது உடல் ஊனமானவங்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆசிரமத்தில் ஒரு வேளை சாப்பாடு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறப்பான அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் அவங்க உறவுகள்கிட்ட, அதாவது வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்ப ஒரு அந்யோன்யமாக ஒரு அக்கறை எடுத்து நீங்கள் நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த உறவில் சில விரிசல்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயம் காதல் இருக்கிறவங்களுக்கு காதல் கைகூடும். ஆனால் இந்த வருஷத்தில் பிற்பகுதி ரொம்ப நம்ம அந்த கவனமாக நம்ம அந்த உறவுகளில் நம்ம கவனத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா சில பிரிவினைகளை நம்ம தவிர்க்கலாம். இந்த ஆண்டு மொத்தத்தில் துலா ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழ்க்கை துணை திருமணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், நல்லதே நடக்கும்.